வெல்கம் பேக். இன்னைக்கு டே 3 ஓட ஹேர் பேக் சேலஞ்சில் நம்ம இருக்க போறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருட்கள் தான் எடுத்துருக்கேன். இந்த ரெண்டு பொருள் வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஹேர் பேக் மேக் பண்ண போறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுல்ல கஞ்சி தண்ணி, அதாவது கஞ்சி வடிச்சு எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா இலைகள் எடுத்து வச்சிருக்கேன். கொய்யா இலைகளை நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளோட ஹேர் வந்து அடர்த்தியா மாறும், புது முடிகள் வந்து வளர்றதுக்கு உதவும், முடி சுத்தமா கொட்டாது. இந்த ஹேர் பேக் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீக்லி ட்வைஸ் கூட நீங்க இதை யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்க கொய்யா இலையை யூஸ் பண்ணும்போது உங்களோட முடி வந்து கருப்பு கலர்ல மாறுறதை நீங்க கண் கூட பார்ப்பீங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் அது எப்படி மேக் பண்றதுன்னு பார்த்துடுவோம். இங்க பாருங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி வடிச்சு எடுத்து வச்ச தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கொய்யா இலையில அந்த முதிர்ந்த இலைகள் நான் எடுக்கல. அந்த இலந்தலையா மேல ரெண்டு இலை இருக்கும் இல்லையா, அது மாதிரி இலையா ஒரு 20 இலைகள் எடுத்து வந்திருக்கேன். இந்த ரெண்டு பொருளையும் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு ஹேர் பேக்கா இன்னைக்கு நம்ம போட போறோம். நீங்க இந்த கொய்யாத்தலை கஞ்சி தண்ணியோட பேக்கை நீங்க ஹேர் பேக்காவும் யூஸ் பண்ணுங்க. அதே நேரத்துல நீங்க ஃபேஸ்லயும் இது யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிம்பிள் எதுவும் வராது, ஃபேஸ் ரொம்ப க்ளோவா இருக்கும். மிக்ஸ் பண்ணி அரைக்கிறதுக்கு முன்னாடி கொய்யா இலையை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு இந்த இலையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கஞ்சி தண்ணியை மட்டும் ஊத்தி இதை பேஸ்டா ஆக்கி எடுத்துக்கோங்க. ஹாய் கைஸ், நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா பேக் மாதிரி இருக்காது, இது வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுல நம்ம கஞ்சி தண்ணி பிளஸ் வந்து கொய்யா இலை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கொய்யா இலையோட எசன்ஸ் மட்டும் தான் இதுல இறங்கும். இது வந்து நீங்க பொடியை யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ரெஷ்ஷா கொய்யா இலையை பறிச்சு அதுக்கப்புறம் இதை நீங்க மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு டானிக் மாதிரி ஹேர் ஃபுல்லா உங்களோட ஸ்கேல்ப்ல இருந்து எண்டு முடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொய்யா இலையை வச்சு நீங்க மேக் பண்ணிக்கோங்க. பொடிகள் எதுவும் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஃப்ரெஷ்ஷா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பொடிகள் யூஸ் பண்ணனா அதோட சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை காய வைக்கிறதுலயே அது போயிடும். அதனால ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொய்யா இலை கஞ்சி தண்ணியோட பேக்கை நான் அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நீங்க அப்படியே கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். பட் அது துப்பியே நம்ம மண்டையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நின்றுடும். ஓகேங்களா, அதனாலதான் நான் வடிகட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க வடிகட்டுங்க, சூப்பரா வடிகட்டி வந்துடும். இப்ப இதை வந்து நம்ம தலையில அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க. இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தலையில எண்ணெய் வச்சிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. எண்ணெய் வைக்கலன்னா லைட்டா எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்க. நம்மளோட முடியை வந்து களைச்சி விட்டுட்டு உங்களோட தலையை 2 பார்ட்டிஷனா எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு வாங்க. வேர்ல இருந்து நுனி வரைக்கும் அப்ளை பண்ணுங்க. ஹேர்ல வந்து நான் எண்ணெய் வச்சிருக்கேன். இது வந்து 2 பார்ட்டிஷனா எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப நம்ம அப்ளை பண்ண போறோம். இது டானிக் மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க தலை வேர்ல இருந்து ஃபுல்லாவே நீங்க இதை பண்ணுங்க. இங்க பாருங்க, கொஞ்சமா இதை நீங்க தலையை நல்லா அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கேரி பேக் இருக்கும் இல்லையா, கேரி பேக் அல்லது உங்களுக்கு இதை கவர் பண்றதுக்கான ஒரு கவர் இருந்ததுனால நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது லிக்விட் மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் ஃபுல்லா ஒழுகும். பட் அதை கேர் பண்ணிக்காதீங்க. இது பண்ணும்போது ஏதாவது நார்மல் டிஷர்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கேர்ள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இது நீங்க பாய்ஸும் யூஸ் பண்ணுங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். நரைமுடி எதுவும் வராது, முடி ரொம்ப அடர்த்தியா மாறும், முடி கொட்டாது. முக்கியமா உங்களுக்கு வெள்ளை முடி ஏதாவது இருந்தா கூட அது கருப்பா மாறிட்டு வரும். இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ் கூட வச்சிருக்கலாம். இது முடியல அந்த அளவுக்கு ஸ்டிக்கி அப்படிலாம் இருக்காது. இது முடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தன் தான் கொடுக்கும். இது நான் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, நான் ஹேர் பேக் நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ்ல இருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இது மாதிரி ஏதாவது கவர் அல்லது ஹேரை வந்து கவர் பண்ற ஏதாவது மாஸ்க் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய் கைஸ், நான் ஃபைனலி குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்படிதான் இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு கைஸ், சூப்பரா இருக்கு. நீங்க மறக்காம இது வீக்லி ட்வைஸ் ஆகுது நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இதை மட்டுமே நீங்க யூஸ் பண்ணுங்க. அல்லது நம்ம 30 டேஸ் சேலஞ்சில் நம்ம டெய்லி ஒவ்வொன்று போட்டு வரோம் இல்லையா, அதை கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த ஹேர் பேக் பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷனர் மாதிரி இருக்கு கைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சில்கியா வளவலன்னு எந்த ஒரு சிக்குமே வரல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது தேவைப்பட்டா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியே ஹெல்த்தியான உங்களுக்கு ஹேர் பேக் ஏதாவது வேணும்னா அபீஸ் நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனே வீடியோ வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.